श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती। यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीहिवमहं प्रपद्ये। विद्याशिल्पप्रगुणमतिना वेङ्कटेशेन क्लुप्तं चिन्ताशाणोल्लिखितमसकृत् श्रेयसां प्राप्तिहेतुं सीतारामव्यतिकरसखं हंससन्देशरत्नं पश्यन्त्वन्तश्रवणमनखं चक्षुरुज्जीव्यसन्तः। அற்புதமான ஸ்லோகம். இந்த திருநெடுந்தாண்டகம் பாசுரத்துல வரட்டு ஆழ்வார் நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு சொல்ற பாசுரங்கள்லாம் வரும். கடைசியில தாமான நிலையில சொல்ற பாசுரங்கள்லாம் வரும். அந்த மாதிரி இது வரைக்கும் ராமன் சீதா பிராட்டிக்கு சந்தேசத்தை சொல்ற பாசுரத்தை பார்த்தோம். அதாவது அந்த ஸ்லோகங்களை பார்த்தோம். முடிஞ்சிடுது, இதோட முடிஞ்சிடுது. சந்தி சேவம் சக கபிகுலைஹி சேதுனா லங்கிதாப்திஹி பங்கிகிரீவே யுதி வினிகதே பிராப்தி சீதாம் பிரதீதः ராஜ்யம் பூயः ஸ்வயம் அனுபவன் ரட்சிதம் பாதுகாபியாம் ராமஸ்ரீமான் அதனுத நிஜாம் ராஜதானீம் சநாதாம். இது கிரந்த சமாப்தி அவர் பண்றேன். அதாவது 108வது ஸ்லோகத்துல சொல்லச்சு இத்தம் ஹிருத்யைஹி ஜனகதனயாம் ஜீவயித்வா வச்சோகின்னு சொல்லி இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த சமாச்சாரத்தெல்லாம் சீதா பிராட்டியினிடத்துல சொல்லி இந்த சூரிய வம்சத்து ராஜாக்களுடைய ஒரு சக்கியத்தையும் பெற்று நீ ஸ்வைரம் விசர, நீ சௌக்கியமா எங்க வேணா நீ எங்க சஞ்சரிக்கணுமோ நீயும் உன்னுடைய பேடையுமாக சஞ்சரிங்கோ. இந்த சஞ்சாரன்றது யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தமன்னு பெருமாளும் தாயாருமா எல்லா இடத்துலையும் எப்படி சஞ்சரிச்சுட்டு இருக்காளோ அந்த மாதிரி நீயும் உன்னுடைய பேடையுமா சஞ்சரின்னு சொல்லி ஹம்சத்துக்கு இந்த காரியம் பண்றதனுடைய பலன் உள்பட சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்லோகத்தினால சொல்லச்சு இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆகாங்கையோட இருக்கும். ஹம்சம் போய் சொல்லித்தா இல்லையா, அந்த சீதா பிராட்டிக்கு இப்ப ராமர் எதிர்பார்த்த மாதிரி சந்தேகத்தை சொல்லி ஆஸ்வாசம் ஏற்பட்டுதா இல்லையா, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் வரும். அந்த அம்சத்தை பூர்த்தி பண்ணிடுறார் சுவாமியே. அப்ப சொல்லச்சு ஏவம் சந்திச்சதாக கபிகுலைஹி சேத்தனா லங்கிதாப்தின்னு இப்படி ஹம்சம் மூலமாக சந்தேசத்தை அனுப்பிச்சு இந்த குரங்கு கூட்டங்களை கொண்டு சேது பந்தனமும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ராவணவதமும் பண்ணி அப்ப பாதுகையினால இத்தனை நாள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டதான அந்த ராஜ்யத்தை ராமஸ்ரீமான் அதனது நிஜாம் ராஜதானியும் சனாதாம், அந்த ராஜதானிய சனாதாம் நாதனை உடையதாக பண்ணினார் சொல்லி சொன்னார். இப்ப இதனால ஒரு காவியத்தை தலை கட்டிட்டு இது இப்படி ஒரு சுபமான விஷயமாக சொல்லி சொன்னார். இப்ப கவிசிம்மமாக இருக்கின்ற சுவாமி இந்த காவியத்துல தன்னுடைய திருநாமத்தையும் சொல்லி இதனால வரக்கூடிய பலம் முதலியவற்றையும் சொல்லி சொல்ற. வித்யா சில்ப பிரகுணமதினா வெங்கடேசேன க்ளுப்தம் சிந்தாசாணோல்லிகிதமசக்ருத் ஸ்ரேயசாம் பிராப்திஹேதும் சீதாராமவ்யதிகரசகம் ஹம்சசந்தேசரத்னம்
பசியந்த்வந்த்வஸ்ரவணமனகம் சக்ஷுருஜ்ஜிஹி வியசந்தஹ. இது ஒரு ரத்தனம் என்று இந்த சந்தேசங்கள்ல சிறந்ததாக இருந்திருக்கிறது. இது ஹம்ச சந்தேசம்னு சொல்லக்கூடிய இது ரத்தம். இத ரூபணம் பண்றார் இந்த இடத்துல. இந்த ஹம்ச சந்தேசன்ற காவியமே ஒரு ரத்னமாக ரூபணம் பண்றார். ரத்னத்துக்கும் காவியத்துக்கும் ஒரு ஒப்புமை சொல்லணும். அந்த மாதிரி வரைச்சே ரத்னம்ன்றது இது கிளிப்தம். அதாவது இந்த ரத்னத்தை ஸ்வர்ணத்துல பதிக்கணும். ஸ்வர்ணத்துல பதிக்கிறதுன்னு சொல்லச்சே இந்த விஷயத்தை தெரிஞ்சவாளாலதான் இந்த ஸ்வர்ணத்துல பதிக்க முடியும். வேற யாராலையும் இந்த ரத்னத்தை பதிக்க முடியாது. இந்த ரத்னம் இருக்க இந்த சிற்பி, அந்த ரத்னத்தை இழைச்ச சிற்பி இருக்கானோ இல்லையோ, அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தாதான் இந்த ரத்னத்தை சொர்ணத்துல பதிக்க முடியும். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் இது 18 வித்யாஸ்தானமாக சொல்லப்படுகிறது. அதாவது வேதம் வேதாங்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லச்சே வித்யாஸ்தானங்கள்னு சொல்லிட்டு 18 சொல்லக்கூடியது. சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், காணாதம், பாணினீயம், இப்படி 18 விஷயங்கள் வித்யாஸ்தானமாக சொல்லப்படுகிறது. இது எல்லாமே சிற்பியினுடைய சிற்ப பிரகுணம். அதாவது ஒரு ஞானத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. எல்லாராலையும் ரத்னத்தை கொண்டு தங்கத்துல வைக்கணும்னு வச்சா பதிக்க முடியுமான்னா முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரத்னத்துக்கும் இந்த காவியத்துக்கும் உண்டான ஒரு ஒப்புமைய இந்த ஸ்லோகம் மூலமாக நாம பார்க்கலாம். வித்யா சில்ப பிரகுணமதினா வெங்கடேசேன கிளுப்தம். வித்யா சில்ப பிரகுணமதினா, இந்த வித்யன்றது இந்த வித்யை மூலமாக உடையதாக இருக்கிறது இந்த கவித்துவம் அப்படின்னு சொல்றது. கவியாக இருக்கிறதுன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இந்த சிற்பியாக இருந்திருக்கவா அவ மனசுல ஒரு தாரணம் பண்ணிப்பா. இப்போ இந்த ரத்னங்கள்லாம் பதிக்கச்சே பார்த்தோம்னாக்க எந்த ரத்னத்தை எப்படி பதிச்சாக்க அது ஒரு பரபாகம்னா அந்த கான்ட்ராஸ்ட், அந்த ரத்னங்கள்லாம் பளிச்சுன்னு இருக்கும், அதனுடைய வெளிப்பாடு இருக்கும் என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப எந்த இடத்துல கெம்பு கல்ல பதிக்கிறது, எந்த இடத்துல வைரத்தை பதிக்கிறது, எந்த இடத்துல பச்சைக்கல்ல பதிக்கிறது, இப்படி எப்படி பதிச்சாக்கா எப்படி நன்னா இருக்கும் அது பாக்குறதுக்கு இருக்கணும். இப்ப சுவாமி தேசிகனுக்கு பார்த்தோம்னாக்க திருவேந்திபுரத்துல வஜ்ராங்கி சமர்ப்பிச்சிருக்கா. ஆச்சரியமா அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி வஜ்ராங்கி நான் வேற எங்கேயுமே நான் இந்த மாதிரி சேவிச்சது இல்லை. அதுல பார்த்தோம்னா அந்த ரத்னங்கள் எல்லாம் பதிச்சிருக்கிறது இருக்க அது அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். பெருமாள் ரங்கநாதன் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பார்த்தோம்னா ரத்னாங்கி சமர்ப்பிச்சுட்டு எழுந்துருது. அற்புதமான ரத்னாங்கி, அந்த பாண்டியன் கொண்டையும் ரத்னாங்கியும் அந்த கிளியும் அது ரங்கநாதனுக்கே ஏற்பட்டது. நபூதம் ந பவிஷ்யத்தி. இதுக்கு முன்ன யாருக்கும் அந்த மாதிரி ஏற்பட்டது இல்லை, யாரும் அந்த மாதிரி சேவிச்சதும் இல்லை. அப்படி ஒரு அந்த ரத்னத்துல பதிக்கிறதுலயே ஒரு பெரிய சாமர்த்தியம் வேணும். திருவேங்கடமுடையானுக்கு வஜ்ராங்கின்னு பேரு. இப்பெல்லாம் அந்த மாதிரி சாத்த மாட்டேன்ற அந்த வஜ்ராங்கிய சில சமயங்கள்லாம் முன்னெல்லாம் பழைய போட்டோலாம் இருந்துட்டு இருக்கும். அந்த பெருசா அப்படியே ஒரு அந்த குண்டா ஒரு மக்குட்டமாக இருந்துட்டு இருக்கும். அது சாதாரணமா துவஜாரோகணத்தன்னைக்கும் துவஜாவரோகணத்தன்னைக்கும் வஜ்ராங்கி சமர்ப்பிச்சுட்டு பெருமாள் எழுந்தருளுவே திருவேங்கடமுடையான். ஆச்சரியமா மலையப்ப சுவாமின்னு சொல்லுவா. ரொம்ப அற்புதமா இருக்கும். அது அவருக்கே ஏற்பட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கும். தேவ பெருமாளுக்கு வெங்கடாத்திரி கொண்டன்னு சொல்லுவா. இப்ப நாளைக்கு சாத்திண்டு ஏழப்போறேன்.
இது பாருங்க அர்த்தாத்தா அமைஞ்சிருக்கு. அந்த வெங்கடாதிரின்ற மகான் அவர் ஒன்றும் சாதா பெரிய பணக்காரெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் அங்கங்க யாச்சிக்கம் பண்ணி அந்த தேவபெருமாளுக்கு அந்த கொண்டையை சமர்ப்பிச்சிருக்க. அந்த ஞாபகார்த்தத்துல வரைச்சே நாளைக்கு இந்த பங்குனி மாசம் உத்திரட்டாசி அன்னைக்கு வெங்கடாதிரி கொண்ட சாத்திண்டு மாடு வீதியில பெருமாள் எழுந்துருவார். அற்புதமான ஒரு சேவை. அந்த மாதிரி இன்னொரு இடத்துல வராது. அமுதனுக்கு வரைச்சே அந்த பச்சைக்கல் இழைச்சதான ஒரு கிரீட்டம் அந்த மாதிரி இன்னொரு இடத்துல நாம பார்க்க முடியாது. அதையெல்லாம் நாம அதே மாதிரி பண்றேன்னு சொல்லாம தவிர அந்த ரெப்ளிகா எல்லாமே ஒரிஜினல் மாதிரி இருக்காது. இதுதான் லோகத்துல நடக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரி அத்தியுதமான ஒரு ரத்னத்தை இழைச்சி ஆபரணம் பண்றதுன்றது யாரால பண்ணுவோம்? அதுக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும், அதுக்கு ஒரு சக்தி வேணும், ஞானம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் எதோட எப்படி சேர்ந்தா நன்னா இருக்கும் அப்படின்றதெல்லாம் அது பரிமளிக்கும்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால இது எல்லாத்தையும் மனசுல தாரணம் பண்ணிட்டு முதல்லயே இந்த காரியத்துல இறங்கறதுக்கு முன்னையே இது இப்படி 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 இப்படின்னு சொல்லி மனசுல தாரணம் பண்ணிட்டு அப்புறம்தான் அந்த காரியத்துல இறங்கணும். வித்யா சில்ப பிரகுணமதினா, அந்த சிற்பிக்கு இருக்கக்கூடிய ஞானம்ன்றது வேற விஷயமானது. அதாவது இந்த ரத்னத்தை எப்படி பதிக்கிறது, என்ன பண்றது அப்படின்றது அந்த விஷயமான ஞானம். சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசமாகிற ஒரு காவிய ரத்னத்தை சிருஷ்டி பண்ற. இந்த காவிய ரத்னத்தை சிருஷ்டி பண்றதுக்கு முன்ன 18 வித்யாஸ்தானத்தையும் அவர் சம்பூர்ணமாக அறிந்தவராக இருந்திருக்கார். ஆகையால இந்த கவனம், அந்த கவி இந்த கவனம் பண்றது, இந்த காவியத்தை எழுதுறதுன்றது இருந்துருக்க, இதுதான் சிற்பம். அந்த சிற்பத்துல வரைச்சே அந்த ரத்னத்தை பதிக்கிற மாதிரி அதுக்கு அந்த ரத்ன ஞானம்லாம் வேணும். இது எப்படி பிரகாசமா இருக்கும், அது எப்படி பிரகாசமா இருக்கும், இதுவும் அதுவும் சேர்ந்தா கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கும். இப்படி பவழமும் கோமேதகமும் பக்கத்துல வச்சோம்னாக்கா அந்த பவழத்துக்கும் கோமேதத்துக்கும் எடுபடாது. ரெண்டுமே ஏறத்தாழ ஒரே வர்ணத்துல இருந்துருக்கும், கோமேதகமும் பவழமும். அப்ப கோமேதகத்தை எங்க வைக்கிறது, பவழத்தை எங்க வைக்கிறது, மரகதத்தை எங்க வைக்கிறது, பச்சையை எங்க வைக்கிறது, கெம்பு கல்ல வைக்கிறது எங்க வைக்கிறது. இந்த பவழத்தையும் கெம்பு கல்லத்தையும் பக்கத்துலயே பார்த்தோம்னா இதுவும் சேப்பா இருக்கும், அதுவும் சேப்பா இருக்கும். அப்ப அதுல எடுபடாத போகும். இது எல்லாத்தையும் பராமர்சம் பண்ணி இப்படி 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 எப்படி இருக்கணும்னு முதல்ல ஒரு மனசுல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டு இந்த ஞானத்தோட பண்ணினாதான் அந்த சிற்பம் இருந்துருக்க அந்த ஆபரணமோ எதுவா இருந்தாலும் அது நன்னா இருக்கும். இப்ப சுவாமி தேசிகன் இந்த அத்தியுதமான ஹம்ச சந்தேச ரத்னத்தை, ஹம்ச சந்தேசன்ற காவியமாகிற ஒரு ரத்னத்தை அதை ரத்னத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்ன அவருக்கு இதுக்கு எல்லாம் மூலமாக இருந்துருக்கு. இந்த கவனம் பண்றதுன்றது இருக்கு. இதுதான் இந்த பொற்கொள்ளர் ரத்னங்கள்லாம் பதிக்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்போ வித்யை மூலமாக ஒரு நேர்த்தியான புத்தியே உடையவராக இருந்திருக்கார். அத்தியந்த சௌஷ்டவயுக்தமான ஒரு ஞானத்தோட சுவாமி தேசிகன் எழுந்துள்ள இருந்திருக்காராம். அதுல வித்யா சில்ப பிரகுண மதினா வெங்கடேசேன கிளப்தம், எல்லா விதத்தினாலையும் பிராமணிகமாக இருந்திருக்கிற, எப்படி சொன்னாலும் எந்த இடத்துலயும் தோஷமே சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான், அதாவது தோஷமே சொல்ல முடியாதவராக இருந்திருக்கிறது தேசிகனுடைய ஞான விசேஷம். வெங்கடேசேன கிளப்தம். இப்ப இந்த கவியில பார்த்தோம்னாக்க, இந்த ஹம்ச தேசத்துல பார்த்தோம்னா எத்தனையோ வேதாந்த விஷயங்கள், மீமாம்ச விஷயங்கள், வியாக்கரண விஷயங்கள், இப்படி சாகித்யத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ அந்த சந்தஸ்ல வரைச்சே அதுல சாகித்யம்னு சொல்லி அந்த கவித்துவத்துக்கு சிறப்பான விஷயங்கள், ஜோசியம், இப்படி ஜோதிஷம், இப்படி எல்லாம்
எல்லாமே இதுல இருந்துருக்கு. ஒன்னு சொல்லணும்னாக்கா ஒவ்வொரு ஸ்லோகத்தை எடுத்து அதுக்கெல்லாம் திருஷ்டாந்தம் காண்பிக்கலாம். எல்லாத்தையும் அறிந்தவரால தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை, இப்படி ஒரு காவியத்தை நிர்மாணம் பண்ண முடியும். வெங்கடேசேன கிளுப்தம் 18 வித்யாஸ்தானங்களையும் சம்பூர்ணமாக அறிந்தவரான வெங்கடேசேன அப்படின்னா இந்த வெங்கடாத்ரி, அதாவது வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவேத்யேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம்னு சொல்லி அந்த திருவேங்கடமுடையானுடைய அவதாரமோ, அந்த திருவேங்கடமுடையானுடைய திருமணியினுடைய அவதாரம்னோ, எம்பெருமானாருடைய அவதாரம்னோ, இப்படி எல்லாம் பல பிரகாரமாக சொல்லப்படுகின்ற அந்த சுவாமி தேசிகனுடைய அவதாரம் அவர் சுவாமியினால இயற்றப்பட்டது. சுவாமி எங்க பார்த்தாலும் அவருக்கு திருநாமமும் வெங்கடேசன் திருநாமத்தினால இந்த வெங்கடேச சப்தத்தினால சொல்லி சொல்றீங்க. வெங்கடேசேன கிளுப்தம் வித்யா சில்ப பிரகுணமதினா வெங்கடேசேன கிளுப்தம் சிந்தா சாணோல்லிகிதமசக்ருத் ஸ்ரேயசாம் பிராப்தி ஹேதும். அசக்ருத் சிந்தா சாணோல்லிகிதம். இந்த ரத்னங்கள்லாம் தோஷம் இல்லாத இருக்கா அப்படின்றத இந்த சாணக்கல்லுன்னு ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுலால அதை உரைச்சி பார்ப்பா. அது சில சில ரத்னங்களை இப்போ ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு மாதிரி அதை ரத்ன பரீட்சைன்றது அதுக்கு ஒரு தனி ரத்ன பரீட்சைன்னு ஒன்று இருந்துட்டு இருக்கு. அப்போ வைரத்துல எப்படி ரத்ன பரீட்சை பண்ணணும், மீதி எல்லாம் எப்படி ரத்ன பரீட்சை இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இந்த ஒரு ரத்னங்களுக்கு ஒரு நியமம் இருக்கு. இதுல தோஷம் இருக்கிறதா இருந்ததுன்னாக்க அத அந்த ரத்னத்தை பதிக்க கூடாது. ஆகையால வெங்கடேசேன கிளுப்தம் அப்படின்னு சொல்லச்சு அந்த திருவேங்கடமுடியானுடைய அவதாரமாகவே கவிதார்க்கிக சிம்மம்னு போற்றப்பட்ட ரங்கநாதனால வேதாந்தாச்சாரியன்னு பேர் பெற்ற சொல்லப்பட்ட அந்த பிருதத்தை அனுகிரகம் பண்ணப்பட்டவராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் அந்த ரங்கநாதனுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருந்திருக்கிற பிராட்டியினாலே ஸ்ரீரங்கநாயகியினாலே சர்வதந்திர சுதந்திரன்ற ஒரு விருதத்தை உடையவராக இருந்திருக்க இப்படிப்பட்ட அந்த சுவாமி தேசிகன் அவராலே இயற்றப்பட்டது, நிர்மாணம் பண்ணது. அசகிருத்து சாணே ஸ்ரேயசாம், அதாவது அசகிருத்து ஒரு சமயம் ரெண்டு சமயம் இல்ல பல சமயமாக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல இந்த சாணம்ன்றது உரைக்கல், அதற்கு கல்லு உரைச்சி பார்க்கறது. இப்ப இது சிந்தா சாணம். சிந்தா சாணம்னாக்க சுவாமியினுடைய ஒரு எண்ணம் ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி ஆகிற ஒரு உரைக்கல் இருந்துருக்கு. அந்த உரைக்கல்ல ஒரு முறை ரெண்டு முறை இல்ல பல முறை உரைச்சி பார்த்து எந்த தோஷமும் இல்லாததாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இது அசகிருத்து ஸ்ரேயசாம் பிராப்தி ஹேத்தும். இந்த அசகிருத்துன்றத ரெண்டு இடத்துல சொல்லிக்கணும். அதாவது அசகிருத்து சிந்தா சாணோன் லிখিதம் அசகிருத்து ஸ்ரேயசாம் பிராப்தி ஹேத்துன்னு சொன்ன இப்ப இது யாரெல்லாம் இந்த ஹம்ச சந்தேசத்தை பக்தி ஸ்ரத்தையோட வாசிக்கிறாளோ, யாரெல்லாம் இந்த ஹம்ச சந்தேசத்தினுடைய அர்த்தங்களை கேட்கிறாளோ அவளுக்கு மேன்மேலும் ஸ்ரேயஸ் நன்மைகளை அடைவதாக இருந்தது. இப்ப என்ன ரத்னம் இருந்ததுன்னாக்க ரத்னம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஸ்ரேயஸ் வரும். அது நிர்துஷ்டமான ரத்னமா இருந்ததுன்னாக்க, தோஷமே இல்லாத ரத்னமாக இருந்ததுன்னாக்க அந்த ரத்னத்தை அணிபவர்களுக்கு மேல மேல விருத்தி ஏற்படும். இப்பெல்லாம் கூட கல்லு எல்லாம் போட்டுக்கிறாள, இது இதனா ஒரு இந்த நவகிரகத்துக்கு சொல்லச்சு இதுக்கு பிரீத்தி அதுக்கு பிரீத்தின்னு மோதிரம் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவா. இது எல்லாத்துக்கும் எத்தனை மோதிரம் 10 விரல் இருக்கு, அதுக்கு போட்டா இருக்கிறது 9 கிரகம் தான். 9 கிரகத்துக்கும் ஒரு பிரீத்தி போட்டு 9 மோதிரம் போட்டு போக முடியுமாண்ணா? இது எந்த கிரகம் எப்படி வேணா திருப்பிண்டு போட்டோம், அந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்துன்னாக்க இந்த மோதிரம்லாம் ஒன்றும் போட்டுக்கவே வேண்டாம். அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் இருந்துன்னாக்க எல்லா கிரகங்களும் நமக்கு அனுகூலமா தான் இருக்கும்ன்றத வெங்கடாத்வரி அற்புதமா சொல்றார். பிராட்டியினுடைய கட்டாட்சம் அது எங்க வேணா இருக்கட்டும்,
சனி எங்க இருக்கு, ஜென்மத்துல இருந்துருக்கா, 8ல இருந்துருக்கா, 12ல இருந்துருக்கா, எங்க வேணா இருந்துட்டு போட்டோம்ப்பா, நமக்கு ஒன்றும் அதை பத்தி விசாரப்படாத. இல்ல சனியினுடைய பார்வையோ குருவனுடைய பார்வையோ இது இல்ல அது இல்லைன்னு தோஷமா இருந்துருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாக்க, யார் எங்க வேணா இருந்துட்டு போட்டோம், யார் எங்க வேணா எத்த வேணா பார்த்துட்டு போட்டோம், எந்த எந்த பாவத்தை வேணா பார்த்துட்டு போட்டோம், விராட்டியினுடைய கட்டாட்சம் இருக்கிற வரைக்கும் இவர்களுடைய பார்வையினாலேயோ ஸ்தானத்தினாலேயோ நமக்கு எந்த விதமான சிரமமும் வராது என்ன சாதிக்கிறார். இப்ப சாதாரணமா லோகத்துல இத ரத்னத்துக்கு சமமாக அம்சசந்தேசத்தை சொல்லிட்டபடினால இந்த முதல்ல அந்த ரத்னத்தை அணியறதுக்கு முன்ன இந்த வைரத்தோடு போட்டுக்கிறது இருந்துருக்க, இது சாதாரண விஷயம் இல்லை. இது அந்த வைரத்தோடு இந்த மாதிரி ரத்னங்கள்லாம் நாம போட்டுக்கிறதுனாக்க அது சுத்தமா இருக்கா, ரத்னத்துல தோஷம் இல்லையா அப்படின்றத பார்த்து போட்டுக்கணும். அதுல தோஷம் இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நாம நினைக்கிறதுக்கு விபரீதம் ஏற்படும். அதனால அந்த வைரத்தோடுக்கு அந்த மாதிரி வரைச்சு வைரம்னு உபயோகப்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. இது பரீட்சை பண்ணி தான் பண்ணணும், பல முறை பரீட்சை பண்ணணும். ஒருத்தர் பரீட்சை பண்ணா போறாது, பல முறை பரீட்சை பண்ணணும். இதுல முதல்ல சொல்லச்சு தோஷமே இல்லைன்றதுக்காக வித்யா சில்ப பிரகுண மதினா வெங்கடேசேன கிளிப்தம் அசக்கிறது ஒரு தரம் இல்லை பல தரம் சிந்தா சாணோன் லிখিதம், அவருடைய எண்ணமாகிற ஒரு சாணம், அந்த சாணக்கல் உரைக்கல் முதல்ல அதை பல முறை பரீட்சிக்கப்பட்டதாக இருந்திருக்கு. அசக்ரத் ஸ்ரேயசாம் பிராப்தி கேசும், மேல மேல விருத்திக்கு காரணமாக இருந்திருக்கு. இதை சேவிக்கிறவா இதை கேட்கிறவா எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படும் அப்படியாக இருந்திருக்கிறது. சீதாராமம் வியதிகரசகம் ஹம்ச சந்தேஷ ரத்னம், சீதாராமம் வியதிகரசகம் சகம், சீத ராமன் இவ ரெண்டு பேருடைய சேர்த்திக்கு ஈடானதாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது இவ ரெண்டு பேரும் சேர்றதுக்கு பெருமாளும் தாயாரும் ஒன்னா சேர்ந்தாக்கா அது எப்படி விசேஷமா இருந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி இது இருந்துருக்கு. சீதாராமஹா அப்படின்னு சொல்றதுனால திவ்ய தம்பதிகளுடைய சொல்றோம். அந்த திவ்ய தம்பதிகளுடைய வெதிகரசியான மித சம்பந்தம், அந்த ஒத்தரோடு கூட ஒத்தர் சேர்றதுக்கு இது சகி, இது மித்திரபூதமாக இருந்துருக்கு. இதுக்கு தோழமை உடையதாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அதாவது பெருமாளும் தாயாரும் ஒரு கால விசேஷத்துல பிரிந்து இருந்ததாக கூட அவளுடைய பிரிவையும் லோக திருஷ்டியில பிரிவு, எப்பவுமே பிரிவுன்றது அவளுக்கு கிடையாது, லோக திருஷ்டியில ஒரு பிரிவுன்னு வந்தா கூட அவ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலகான்னு அந்த திவ்ய தம்பதிகளுடைய ஒரு சேர அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒண்ணு சீதாராம வியதிகரம் அப்படின்னு சொல்லச்சே இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தையே சொல்லணும். இந்த ராமாயணத்தை சேவிச்சாக்க என்ன பலன் வருமோ அத்தனை பலனும் இங்க வருது. யுத்தகாண்டத்துல கடைசியில சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலன் வருது. இந்த ராமாயணம் சேவிச்சோம்னாக்க பிராமணனா இருந்தான்னாக்க வாக்பட்டுத்துவம், நல்ல வாக்மியாக ஆவான். கத்திரியனா இருக்கிறவனுக்கு ராஜ்யத்துல பௌருஷயம் எல்லா இதையும் ஜெயிச்சுண்டு வரும். அதே மாதிரி வணிக்கு வரப்போறது பெரிய ஐஸ்வர்யெல்லாம் வரும்னு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கு சொல்ற. பணத்தை விரும்புறவாளுக்கு பணம் வரும், ஸ்ரேயத்தை விரும்புறவாளுக்கு ஸ்ரேயத்து வரும், அர்த்தம் புத்திரார்த்தம் புத்திரனை விரும்புறவாளுக்கு புத்திரனை கிடைக்கும், கல்யாணம் ஆகணுன்றவாளுக்கு கல்யாணம் ஆகும். இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்ற. இன்னும் கேட்டா ராமராமான்னு எழுதினா கூட போறோம். அந்த ராமாயணம் மொத்தம் எழுதினா கூட அதுக்கு ஒரு புண்ணியம், ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுக்கு ஒரு புண்ணியம் வருதுன்றது அந்த இடத்துல சொல்றேன். ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுன்றது எங்க சொல்லிருக்கு அப்படின்னா, நல்லா எழுதினாலே புண்ணியம், ராமனுடைய திருநாமத்தை ராமராமான்னு எழுதினாலே புண்ணியம் வருதுன்றதெல்லாம் சொல்லியிருக்க. அந்த மாதிரி அந்த ராமனும் சீத்தையும் சேர்வதற்கு ஈடாக இருந்திருக்கிறது இந்த இதுல எந்த தோஷமும் சொல்லவே முடியாது. இந்த திருவேங்கடமுடியான் ரத்னம் அந்த இதுல எதனா தோஷம் சொல்ல முடியுமான்னா எங்கேயுமே சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா இந்த சீதாராமன் அனகம் ஹம்ச சந்தேச ரத்னம், இந்த சந்தேசங்கள்ல எல்லா சந்தேசங்களை காட்டிலும்
இது சிறந்ததாக இருந்துருக்கு. இது ஹம்ச சந்தேசம் என்கிறதான இந்த ரத்னத்தை சிரவணம் சட்டுஹு அந்தஹ உஜ்ஜீவ்ய சந்தஹ பஷ்யந்து பஷ்யந்த்வந்த சிரவணமனகம் சட்டுர்ஜீவ்ய சந்தஹ. இது எந்த விதமான தோஷமும் இல்லாதது. இது இந்த ஹம்ச சந்தேசமாகிற ஒரு ரத்னத்தை, இந்த ரத்னத்தை சிரவணம், அதாவது காதாக இருந்திருக்கிற ஒரு சட்டுத்து இந்த கண்ணை அந்தஹா உஜ்ஜீவ்ய பலனுள்ளதாக்கி சந்தஹா பஷ்யந்து சத்துக்கள் அனுபவிக்கட்டும். என்ன இது காதை போய் கண்ணாக முடியுமா? காதால கேட்கறது தானே முடியும். இப்போ சிரவணம் காதால பஷ்யந்து பார்க்கட்டும்னு சொன்ன காதால கேட்கறது தான் முடியுமே தவிர பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. அதுக்குதான் சொல்றாரு, இது எல்லாமே ரூபணம். இந்த நல்லோர்களாக சத்துக்களாக இருந்திருக்கிறவா இந்த செவியாகிற காதாகிற ஒரு கண்ணுனால இத பார்த்துனாக்க, இது ஒரு மந்தாக்கிராந்தா விற்த்தாந்தத்துல அந்த சொல்ல சேவிக்க செய்ய இந்த ஹம்ச சந்தேசத்துல இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் அந்த சேவிக்க செய்ய ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும், ஒரு சந்தோஷம். வித்யா சில்ப பிரகுணமதினா வெங்கடேசேன க்ளப்தம் சிந்தா சாணோல்லுகிதமசகிருத் ஸ்ரேயசாம் பிராப்தி ஹேதும். இப்படி அந்த சேவிக்க செய்ய அதை சொல்ல செய்ய காதுக்கு ஒரு இனிமையாக இருந்துருக்கு. அர்த்தானுபவம் பண்ணி பார்க்கறது காது வழியாக. இப்ப இந்த காதே கண்ணா ஆயிடுறது. கண்ணா ஆயிடுச்சுனாக்க அந்தமா உஜ்ஜீவியன்னு இப்ப இந்த இது பலனுள்ளதாக இதை பண்றது. இப்படிப்பட்ட ஒரு காவிய விசேஷத்தை கேட்டு அந்த சிரவணே ஸ்ரோத்ரே சட்டுகு நேத்திரம், அந்த சிரவணகதமாக இருக்கக்கூடிய நேத்திரம் இருக்காது. என்னதுன்னா அது ஞானம். இந்த ஹம்ச சந்தேசத்துல ரத்ன ரூபணம் பண்ணிருக்க இந்த ரத்னத்துக்கு கண்ணால பார்த்து அதனால ஒரு விசேஷம் ஏற்படுறது. இந்த ரத்னம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து தானே சொல்ல போறோம், வெறும் காதால கேட்டா சொல்ல முடியும். அப்ப அந்த பாக்குறதுன்றது வரைச்சு எப்படி வருதுன்னா இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கு ஹம்ச சந்தேச ரத்னம், அந்த கவி கிருதிகளுக்குள்ள சந்தேசங்கள் எத்தனையோ பேர் பண்ணிருக்கா. கோகில சந்தேசம் பண்ணிருக்கா, மேக சந்தேசம் பண்ணிருக்கா, இப்படி எத்தனையோ பண்ணிருக்கா. இந்த சந்தேச காவியங்கள் எல்லாவற்றுக்கும் ரத்ன அது இது ரத்னமாக இருந்துருக்கு. சந்தகா அப்படின்னு சொல்லச்சு வக்ர வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் அப்படின்னு எல்லாம் சொல்றது. வக்ர வைலட்சண்யம் இது யாரு இந்த காவியத்தை பண்ணது யாரு? யாரோ போறவும் வரவும் பண்ணினது இல்லை. இந்த காவியத்தை பண்ணினவர் சாட்சாத் வெங்கடேசனுடைய அவதாரம், திருவேங்கடமுடியானுடைய அவதாரம், கவிதாத்மிக சிம்மம், சர்வதந்திர சுதந்திரம், வேதாந்தாச்சாரியன் என்றெல்லாம் விருது பெற்றவராக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன். ஆகையால இது வக்ர வைலட்சண்யம். விஷய வைலட்சண்யம் என்ன? ஏதோ வழிபோக்கனுடைய விற்த்தாந்தத்தை சொல்லல. இது விற்த்தாந்தம், இது திவ்ய தம்பதிகளுடைய விற்த்தாந்தத்தை சொல்றது. ராமனையும் சீதையும் சேர்த்து வைக்கிற ஒரு கிரந்தம். அங்க புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போயின்னு பொல்லாவரக்கனைன்னு சீதா ராட்சசனை சொல்றார். பொல்லாவரக்கனை எல்லா ராட்சசனும் தான் பொல்லாதவனாக இருந்திருக்கான். இதுக்கு என்ன பொல்லாவரக்கனைன்னு சொல்றது அப்படின்னா, அங்க வியாக்கியானம் பண்ணுச்சு, பிராட்டியை பிரித்தது, பெருமாளை விட்டு பிரிச்சது இருக்க, இதை காட்டிலும் ஒரு பெரிய கொடுமை வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை பண்ணினவனான அப்படின்னால ராவணனை பொல்லாவரக்கன்னு சொல்ற. அந்த மாதிரி இங்க சேர்த்து வைக்கிறது இருக்க, அத்த காட்டிலும் ஒரு உத்கிருஷ்டமான உயர்ந்த விஷயம்ன்றது வேற எதுவுமே இல்லை. ஆகையால இது ஒரு சந்தேச ரத்னம். இது விஷய வைலட்சண்யம் இருந்திருக்கு. ஆகையால ஹம்ச சந்தேச ரூபமான இந்த ரத்னத்துல விஷய வைலட்சண்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. சாதாரணமா லோகத்துல சொல்லுவான், மாகே மேகே கதம் வயஹா அப்படின்னு சொல்லு. மாகம் அப்படின்னு சொல்றது சிசுபாலவதம்னு ஒரு காவியம் பண்ணிருக்க மாக கவி. ரொம்ப அற்புதமான ஒரு காவியம், மகாகாவியம். அது இதுல சொல்லச்சு மகாகாவியம்னு சொல்லச்சு பஞ்சமகாகாவியம்னு சொல்லுவா.
இந்த ரகுவம்சம், கிராதார்ஜுனியம், இது மாக்கம், இதெல்லாம் வரைச்சே சிசுபாலவதம், இதெல்லாம் மகாகாவியங்களாக சொல்லப்படுகின்றன. இந்த மகாகாவியத்துல வரைச்சே இந்த விசேஷம் என்னன்னாக்கா அந்த அனுபவத்திலேயே அதுல இருக்கக்கூடிய சாகித்ய அனுபவம், சாஸ்திர அனுபவம், அதுல ஒவ்வொரு வியாக்கரணத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள், வியாக்கரண விசேஷங்கள், வேதாந்த விசேஷங்கள், இப்படி இது ஒவ்வொன்றும் நுணுக்கமா பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய வயசு முழுக்க மாகத்திலையும் மேகத்திலையும், மேகதன் தேசத்திலையும் மாகத்திலையுமே மொத்தம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி சத்துக்களாக இருந்துருக்கிறவா சந்தகா அந்த சிரவணம் சற்றுகு, இந்த சிரவணமாகிற ஒரு ஸ்ரோத்திரம், அதாவது காதாகிற ஒரு சிரவணன்றது, இது காதாகிற ஒரு சட்டுசு. இந்த நேத்திரத்தினால சிரவணத்துக்கும் நேத்திரஞ்சு ஞானம் தான். இந்த ஞானமானது அந்த ரத்னத்மா ரூபணம் பண்ணதுனால ரத்னத்தை கண்ணால தானே பார்க்க முடியும், காதாலியா கேட்க முடியும். அதுக்காக தான் சிரவணன் சற்றுன்னு சொல்றார். இந்த ஸ்ரோத்திர ரூப சற்றுனால அந்த பதம் நம்மளுடைய மனசுக்கு வந்து உஜ்ஜீவிய, அதனால ஒரு உஜ்ஜீவனம் ஏற்படுறது நமக்கு. ஆகையால சற்றுகு உஜ்ஜீவிய பலனுள்ளதாக ஆக்கின்னு அர்த்தம். இந்த நம்மளுடைய ஸ்ரோத்ரேந்திரியத்தை பலனுள்ளதாக பண்ணி சந்தகா பசியந்து, இதுல ஒரு அசூயை இல்லாமல் இத சந்தகா பசியந்து சத்துக்கள் பார்க்கட்டும்னு சொல்ற. இங்க வெள்ளைக்கும் தெரியின விறகாலடியும் உள்ளத்தெழுதிய தோலையில் எத்தனம் கொள்ளத்தனவினும் கோதன்றிகளிலும் கூர்மதியேர் எல்லத்தனை இகவா திகழாது என்னதில் மதியேன். ரகசியத்திரைசாரம் மொத்தத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்ற. நான் ஒன்றும் புதுசா சொல்லல, வெள்ளை பரிமுக தேசிக அந்த சாட்சாத் ஹயக்ரீவனே என் மனத்துல எழுதினதை தான் ஒரு விறகால் வெளியிட்டணும். நான் வெளியில சொன்னது அவ்வளவுதானே தவிர நான் ஒன்றும் புதுசா பண்ணதில்லை இது அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஏதான யாரன்னா தோஷம் சொல்றவாளா இருந்தான்னாக்கா சொல்லி போங்க, எனக்கு ஒன்றும் அதனால பாதகம் இல்லை. இது ரொம்ப அற்புதமான ஒரு சாஸ்திரம் விஷயம், இது ரொம்ப கிரந்தம்னு சொல்லி போற்றினாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. அது எல்லாம் ஹைகிரீவனுக்கு தான் ஆறுதே தவிர எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சே சத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவா இந்த காவியத்துல இருக்கிற விசேஷத்தை பார்த்து அனுபவிச்சு இதன் மூலமாக எல்லாரும் பிரீத்தி அடையணும் என்பதை இந்த இடத்துல சொல்ற. இது நமக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சது. வித்யா சில்ப பிரகுணமதினா வெங்கடேசேன கிளப்தம் சிந்தாக சாணோல்லிகிதம் லிகிதம் அசகிருத் ஸ்ரேயசாம் பிராப்தி ஹேதும் சீதாஹ ராமம் வ்யதிகரசகம் ஹம்ச சந்தேஹேஷரத்னம் பத்யந்த்வந்த ஸ்ரவணமனகம் சக்ஷுருஜ்ஜீவ்ய சந்தஹ. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதை கேட்கறதே தான் பார்க்கறதான். அந்த நமக்கும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை கேட்கும்படியான ஒரு பாக்கியம், அதுதான் பார்க்கறதாக ஆறுது, ரத்னத்தை பார்க்கற மாதிரி ஆறுது. இப்ப அந்த ரத்னம் நம்ம கையில இருந்ததுன்னா ரத்னத்தை பார்த்தாலே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகும்னு சொல்லி சில பேர் சொல்லுவார். ரத்னத்தை பார்க்கறது, பழங்களை பார்க்கறது, தூங்கி எழுந்த உடனே பார்க்கறதுக்குன்னு சிலதெல்லாம் சொல்லச்சு. கையில ஸ்வர்ணத்தோட இருந்துன்னாக்கா அந்த நவரத்னத்தை பார்க்கறது, பார்த்தோம்னாக்கா அது விசேஷம். உள்ளங்கையை பார்க்கறது, உள்ளங்கையில பிராட்டி வாசம் பண்றாளாம், ஆகையால அந்த உள்ளங்கையை பார்க்கறது, இப்படி எல்லாம் இந்த சில சகுன சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அந்த மாதிரி ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அங்க ஆரம்பிக்கச்சே தேவஸ்ரீமான் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பிராட்டியும் பெருமாளுமாக இருந்திருக்கிற அந்த தேசிய தேவஸ்ரீமான்னு சொல்லி முடிச்சேன். இங்கேயும் சொல்லச்சே ராமஸ்ரீமான் அத்தனுத்த நிஜாம் ராஜதானியும் சனாதான்னு பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற ராமன் ராஜ்யத்தை சாசனம் பண்ணேர்னு சொல்லி சொல்ற. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்ரீமந்த, இது ஒரு கம்பீரமான யாரோ ஒருத்தன் சொன்னா எப்படியோ பண்ணிட்டு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் போங்கடா பாரு இப்படிலாம் சொன்ன ஒரு விசேஷமான கிரந்தம். காளிதாசன் கூட சொல்றான், கடைசியில சொல்லச்சே அங்க காளிதாசனுடைய மேகதூதத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு.
அங்க என்னன்னா மேகதூதத்துல தலைவி அந்த நல்ல இடத்துல இருந்துருக்கா, சௌக்கியமா இருந்துருக்கா. இவனுக்குதான் பாப்பத்தினால, யட்சனுக்குதான் பாப்பத்தினால தந்த இடத்த விட்டு எங்கேயோ ஒரு நாமகிரி ஆசிரமத்துல போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கான். இப்போ அவளுக்குதான் வேதனை, அவளுக்கு வேதனை. யட்சன் இருக்கானோ போயிட்டானோ, தன் கணவன் இருக்கானோ போயிட்டானா, என்ன பண்ணா என்னன்னு தெரியாத ஒரு நிலையில அவ இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு இவன் சொல்லி அனுப்பிக்கிற சந்தேசம் அது இங்க அப்படியே எதிர்மறையாக இருக்கும். சீதா பிராட்டி மாதா தூர்தன் அஜீவிஷே ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ற. ஆனா ராமர் அம்மா நீ அப்படி எல்லாம் பண்ணிக்காத, நான் வந்துருவேன்றத அந்த தலைவிக்கு தெரியப்படுத்துற ஒரு விஷயம். அங்கேயும் யட்சன் என்ன பண்றான் அப்படின்னா, சாபாந்தோமே புஜகசயனா துத்திதே சார்ங்கபாணோ சேஷான் மாசான் கமய சதுரோ லோச்சனே மீளயித்வா பச்சாதாவாம் விரஹ கணிதம் தந்த மகாத்மாபிலாஷம் நிர்வேட்சியாவஹ பரிணத சரச்சந்திரிகாசு க்ஷபாசு. என்னுடைய சாபம் கணக்கு முடிஞ்ச பிற்பாடு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா, அங்கேயும் ஆதிசேஷன் மேல பெருமாள் சயனிச்சென்றிருக்கு, சார்ங்கபாணியாக எழுந்துள்ளிருக்கு. புகஜகசயனா துத்திதே சார்ங்கபாணோ சேஷான் மாசான் கமய சதுரோ லோச்சனே மேளயித்வா. மீதி 4 மாசம் இருந்துருக்க. இந்த 4 மாசத்துலயும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன, இப்போ அந்த கண்ணை மூடிட்டு அந்த ரம்பரமான தியானம் பண்ணிட்டுருன்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால இது பார்த்துட்டே இருக்கச்சு ராத்திரியில கணக்கு இந்த எம்பரமான கணக்கு நினைச்சுட்டு இருந்துட்டேனாக்கா என்னுடைய பாப்பங்கள்லாம் போயிடுச்சுன்னாக்க மீதி மாசத்துலயும் கண்ணை முடிண்டு இப்படியே இருந்துட்டேரு, நான் வந்துட்டே இருக்கேன், இந்த வந்துன்றேன் எல்லாம் சொல்லி சொல்றான். கடைசி ஸ்லோகத்துல சொல்றச்சு என்ன சொல்றேன்னா, ஏதத் கிருத்வா பிரியமனுஜிதம் பிரார்த்தனாதாத்மனோ மே சௌஹார்தாத்வா விதுர இதி வா மய்யனுக்ரோஷ புத்யா இஷ்டான் தேசான் ஜலத விசர பிராவருஷா சம்பருத ஸ்ரீஹ மா பூஹு தேவம் க்ஷணமபி சதே வித்யுதா விப்ரயோகः. ஒரு விஷயத்துல வரைக்கும் அவனுடைய ஒரு அனுபவம் வேறதான். அது காளிதாசனுக்கு ஏற்பட்டது. அதுதான் சொல்றான் கடைசியில, நீ போய் இந்த சமாச்சாரத்தை சொல்லிடு, நான் கேமமா தான் இருந்துட்டு இருக்கேன், இந்த என்னுடைய சாப காலம்ன்றது இருக்கு, அந்த காலம் முடிஞ்ச உடனே நாம 2 பேரும் பழையபடி ஒன்னா சேர்ந்துடலாம், இது பகவத் அனுகிரகம் நமக்கு ஏற்படும் அப்படின்றத சமாச்சாரத்தை சொல்லு அப்படின்னா. இந்த சமாச்சாரத்தை சொல்லுன்னு சொல்லச்சே இந்த தூது போறதுன்றது இருக்க, இது ஒரு அவ்வளோ பெரிய உயர்ந்த காரியமாக கருதப்படுறதில்லை. இப்போ உனக்கு இது இந்த காரியம் கணக்கு அவ்வளவா இது உயர்ந்த காரியம் அப்படின்னு தோணாத போயிடுச்சுன்னா கூட, இது ஒரு நிகிருஷ்டமான காரியம், தூதுவனா போறதுன்றது ஒரு எளப்பமான செயல்னு நினைச்சேன்னா கூட, நான் இப்படி சௌஹார்தாத்வா விதுர இதி வா மய்யனுக்ரோஷ புத்யா, என்னிடத்துல உனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அந்த நட்பு முறையினால அங்க கண்ணன் எப்படி பாண்டவாளுக்காக தூது போனேரோ அந்த மாதிரி நீ தூது போனேனாலும், அந்த மாதிரி போறேன்னு சொன்னாலும் அதுவும் வரவேற்கத்தக்கதுதான். இல்ல உனக்கே ஏற்பட்ட ஒரு கருணை, ஐயோ பாவம் இவன் தன்னுடைய மனைவியை பிரிந்து வாடுகிறான், அவ என்ன கஷ்டப்படுவாளோ, இவன் என்ன பண்ணுவாளோ, அவளுக்கு போய் இவன் சௌக்கியமா இருக்கான்றது சொல்லிக்கணும் இல்லையா, அவன் பிராண விடாத இருக்கிறதுக்கு ஒரு சந்தேகத்தை நாம சொல்லணும்னு சொல்லி, இவ 2 பேரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தய கருணை, அந்த கருணைனாலேயோ எப்படியோ ஒண்ணு இட்டான் தேசம், இது நீ எனக்காக போய் அவளுக்கு போய் சொல்லிட்டு நீ எந்தெந்த தேசத்துல எப்படி எப்படி ஸ்வேச்சையா விஹாரம் பண்ணமோ அப்படி எல்லாம் விஹாரம் பண்ணு. அதுக்கப்புறமா சொல்ற
என்ன மாதிரி கஷ்டம் உனக்கு வரக்கூடாது. மாபூதேவம் க்ஷணமபிச்சதே வித்யுதா விப்ரயோகா. மின்னல மேகத்தினுடைய மனைவியாக சொல்றது. மேகம் புருஷன், வித்யுத்ன்றது ஸ்திரீலிங்க ஸ்திரீ. ஆகையால எனக்கு ஒரு பிரிவு வந்தது, அந்த மாதிரி கஷ்டம் உனக்கு வரக்கூடாது, பிரிவு வரக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கணும்னு சொல்ற. சுவாமி தேசிகனும் முடிக்கச்சே இதே மாதிரி தான் சொல்ற. எனக்காக நீ போய் இந்த ஒரு நல்ல காரியத்தை சொல்லியாச்சுன்னாக்க, நீ ஸ்வயிரம் லோகான் விசார நிக்கலான்னு எல்லா லோகத்திலையும் நீ பாட்டுக்கு சஞ்சரிச்சுட்டு இருப்பாயாக. அதே மாதிரி லக்ஷ்மியவ விஷ்ணுவும் பெருமாளும் தாயாரும் எப்பவும் விட்டு பிரியாதவர்களாக இருந்திருக்காளோ, அந்த மாதிரி நீயும் உன்னுடைய பேடையும் விட்டு பிரியாதவர்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஹம்ச சந்தேசத்துல நிறைவு பண்ற. இதுக்கப்புறமா அது காளிதாசனுடைய இதுல வரைச்சு பெருமாளோட தேசிகன் அங்கிங்க தன்னுடைய முத்திரையை போடுற வெங்கடேசி கவினான்னு சொல்லி. இங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல. ஆனா இந்த இடத்துல சுவாமி தன்னுடைய முத்திரையை போட்டு இது ஹம்ச சந்தேசத்துக்கு வக்ர வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம்னு இதுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை சொல்லி சொல்ற. இப்படி இந்த ஹம்ச சந்தேசம்ன்ற ஒரு அற்புதமான ஒரு காவியம். இந்த காவியத்தை நாம இது நாள் வரைக்கும் கேட்கும்படியான பாக்கியம் நமக்கு ஏற்பட்டது. இந்த ஹம்ச சந்தேசத்துல பார்த்தோம்னாக்க ஆரம்பம் வரைச்சே ராமனுக்கு உண்டான ஒரு ஏற்றத்தை சொல்லி வம்சே ஜாத சவிதரனுக்கே மானையன் மானுஷத்துவம்னு சொல்லி. இப்ப பெருமாளுக்கு தெரியாதான்னா எல்லாம் தெரியாதான், எல்லாம் தெரியும் சீதா பிராட்டி எங்க இருக்கேன்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னாக்க இல்ல, அவர் மனுஷனாக பிறந்ததுனால தன்னுடைய அந்த மனுஷிய பிறவிய அதை கௌரவப்படுத்துறதுக்காக தேவஸ்ரீமான் ஜனகதனையான் வேட்டனே ஜாகரோக்கான்னு அந்த சீதா பிராட்டி இருக்கிற இடத்த அதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அது எப்படி இது பண்ணணும்னு அந்த இடத்துல அங்க இருந்த கல்பாகாராங் கதமபி நிஷாம் அவிபாத்தம் விஷயன்னு அந்த ராத்திரி ஒவ்வொரு நாள் ராத்திரியும் எப்படிராப்பா போறதுன்னு சொல்லி அவர் இருந்த. இப்படி ராத்திரியை கழிச்ச ராமன் கார்த்தாலேயே ஏந்துட்டு அந்த கார்த்தால ஏந்திருக்கிற ஒரு சன்னிவேசத்தையும் சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா அங்க ஒரு ஹம்சத்தை பாக்குற. அந்த ஹம்சத்தை பார்த்து இது மூலமாக ஒரு தனக்கு ஒரு அதுக்கு முன்ன இருந்த கட்டம்லாம் இருந்துருக்கு, அந்த கட்டத்தை மறைச்சிட்டு அதனுடைய நட ஹம்சம் போற நடைய பாக்குற. நடைய பார்த்தோம்னா சீதையனுடைய நட மாதிரி இருந்துருக்கு. ஆனா அதுல பார்த்தோம்னா அந்த ஹம்சம் எப்படி இருக்கு, அந்த ஹம்சத்தை பார்க்கச்சேயே சீதையனுடைய எண்ணம் வருது. அந்த சீதை உடுத்தின்னு இருக்கிற புடவையில ஹம்ச பார்டர் இருக்கும். அந்த ஹம்ச பார்டர் ஞாபகம் வருது. ஆகையால சீதை உடுத்தின்னு இருக்கிற புடவை ஞாபகம் வருது. இப்படி எல்லாம் அதனுடைய துவனி, அந்த ஹம்சம் சப்திக்கிற சப்தம் இருக்க ஜல் ஜல்னு சீதா பிராட்டி நடந்து போனா அந்த கொலுசனுடைய ஓசை கேட்கிற மாதிரி இருந்துருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ஒட்டுமொத்தமா சீதையனுடைய நினைவு வந்துட்டு அப்படியே அவர் மூர்ச்சை அடைஞ்சு போயிட்டு இப்படி இந்த ஹம்சத்துக்கு உண்டான ஏற்றத்தை அப்புறமா சொல்ற. அதுக்கப்புறமா பக்கத்துல லக்ஷ்மணர் இருந்துருக்கு. லக்ஷ்மணர் ஒரு ஆசுவாசப்படுத்தி அப்ப நாம போய் இப்படி இருக்கலாமான்னு அவரை ஆசுவாசப்படுத்தி பழைய நிலைக்கு அவரை வரும்படியாக பண்ணி சொன்னார். அப்போ அவர் அந்த லக்ஷ்மணருடைய ஏற்றம் எப்ப பார்த்தாலும் ராமருக்கு லக்ஷ்மணரோட இருக்கிறதுனாலதான் பெரிய ஒரு ஒரு விசேஷம். ஒரு க்ஷணமும் ராமரை விட்டு பிரியாத லக்ஷ்மணன் பிரியாததுனால லக்ஷ்மணனுக்கு எவ்வளவு ஏற்றமோ கைங்கரிய ஸ்ரீ இருக்கோ அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு லக்ஷ்மணன் தன்னோட எப்பவுமே விட்டு பிரியாமல் இருந்துருக்க அத ராமர் பெருமையாக நினைக்கிறேன். அப்படி சொல்லச்சு இப்போ அந்த ஹம்சத்தை பார்த்து அதுக்கப்புறமா சொல்ற. இந்த ஹம்சத்தை இது ஒரு இப்ப ஆஞ்சநேயருக்கு ஒரு காலத்துல ஒரு சக்தி பறக்கிற சக்தி ஏதோ வந்திருக்கு. அந்த மாதிரி ஹம்சத்துக்கு வரச்சே இது இயல்பாவே பறக்கிற சக்தி இருந்துருக்கு. ஆகையால இந்த ஹம்சத்தை கொண்டு நாம சீதா பிராட்டிக்கு சந்தேசத்தை சொல்லி நாம பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிற. அப்போ ஹம்சத்தை சொல்லச்சு ஹம்சம் நினைக்கலாம் இல்லையோ, நீ இந்த மாதிரி ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்றேருவ, ஸ்தோத்திரம் பண்ணி அது மூலமாக நீ எனக்காக தூது போகணும் அப்படின்னு சொல்ற. நீ போறது நல்லதுதானே. ஆமா, நீதான் உன்னுடைய பேடையை விட்டு பிரியாத இருந்துருக்க. நான் அதாவது ஹம்சம் இருந்துருக்கு. ஆனா இப்ப உம்மாட்டம் ராமராட்டம் நானும் என்னுடைய மனைவி விட்டு பிரியும்படியான ஒரு சன்னிவேசம் வந்துருமே.
அப்போ இப்ப என்ன போய் எங்க போக சொல்றிய, என்ன பண்றது என்ன சொல்லி சொன்னச்சு. இப்போ இத்தனை நாளைக்கு அவன் ராட்சசன் சீதா பிராட்டியை தூக்கி போயிட்டான். அந்த ராட்சசன் அபகரித்து போன பிற்பாடு நீர் என்ன பண்ண முடியும்? நீர் சாதாரண மனுஷன் தானே, என்ன அனுப்பிக்கிறதுனால என்ன லாபம் வருது? இப்படி எல்லாம் அந்த ஹம்சம் கேட்கறதாக சொல்லி, இச்சா மாத்திரா ஜெகதபரதா சம்விதாத்தும் க்ஷமாணாம் இக்ஷ்வாகூனாம் பிரகிருதி மகதாம் ஈதிருஷியும் பிரேட்ச வேளாம். இக்ஷ்வாக்கு வம்சத்துல சேர்ந்தவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சொல்ல முடியாத ஒரு துர்தசை இருந்துருக்கே. இந்த துர்தசைய பார்த்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இந்த திரிக்கூட்ட மலையில போய் இந்த தெரியறதும் கொஞ்சம் தெரிய முடியுமாகவும் தெரிய முடியாததாக இருந்துருக்கு. இப்படி லட்சியமாக இருந்துட்டு நீ அந்த சீதா பிராட்டியினுடைய ராஜதானிக்கு, அதாவது ராவணனுடைய ராஜதானிக்கு போய் சீதா பிராட்டியை பார்க்கணும். ஆகையால நீ எனக்காக நீ பண்ணு. நீ பண்ணையானாக்க உன்னுடைய பேடை இருந்துருக்க வாச்சா தர்மம் அவாப்னுகின்னு சொல்லி இந்த காரியத்தை சீதா பிராட்டி சொன்ன மாதிரி இந்த காரியத்தை பண்றதுனால உன்னுடைய பெண் அம்சத்துக்கு சந்தோஷம்தான் ஏற்படுமே தவிர, நீ போயிட்டு இது பண்றையே இந்த ராமகாரியத்துக்காக நீ போறேன்றத கேட்டு என்ன மாதிரி சீதா பிராட்டி ஒரு பெண்ணு தானே, பெண் படுற துக்கத்தை பெண்ணாலதான் அறிய முடியும். அந்த பெண்ணனுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுட்டு நீ பண்றேன்னு சொல்லி அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. உன் மனைவியும் சந்தோஷப்படுவா, உன்னுடைய பேடையும் சந்தோஷப்படும். ஆகையால நீ அந்த ராட்சசாலாம் இருக்கிற இடமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, நீ போகணும் அப்படின்னா. போற வழியெல்லாம் ரொம்ப அனிஷ்டமாக இருக்குமே, அது எத்தனையோ தடங்கள்லாம் வருமே அப்படின்னா அதெல்லாம் வரக்கூடாது. இது கொஞ்சம் சுத்திண்டு போற தூரமா சுத்திண்டு போனா கூட ஒரு 2 வழி இருந்துட்டு இருக்கு. ஒரு வழியில போனா கொஞ்சம் கஷ்டம் ஏற்படலாம். இன்னொரு வழி இருக்க, அந்த வழியில போனோம்னாக்கா நிறைய புண்ணியம் வரும். அந்த மார்க்கத்துல வரக்கூடிய நிறைய நல்லதுதான் நடக்கும். அந்த வழியா போனேன்னா விசேஷமாக இருந்துருக்கோன்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த வழியில போச்சு, இந்த அம்சத்துல மார்க்கத்துல சுக்க சஞ்சாரம், மார்க்கத்துல வழியெல்லாம் சஞ்சாரம்ன்றது சுக்கமாக இருந்துருக்கோன்னு சொல்லிட்டு அங்க போய் லங்கையில போய் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்ற. இப்படி உம்மை விட்டு அதுதான் சொல்லி சொன்ன, உம்மை விட்டு சீதா பிராட்டி பிரிஞ்ச மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சு என்னுடைய மனைவி கஷ்டப்பட்டாள்னாக்கா என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அதுக்கும் தான் பதில் சொல்றேன். சாதே தந்திரி ஸ்வனசுபகையா சுவாதிதிஹாபியனுஜ்ஞாம் மன்யேன்னு. உன்னை போகாதேன்னு சொல்ல மாட்டான், நீ வேணா போய் கேட்டு பாரு, அவன் நீ அவசியம் போயிட்டு வான்னு தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லி உன்னுடைய மனைவியினிடத்திலிருந்து ஒரு ஒரு அங்கீகாரம் வாங்கிட்டு நீ கிளம்பி போன்னு சொல்லி சொல்ற. அப்படி அப்போ அங்கேருந்து கிளம்பி நீ இப்ப தாமரை காட்டுல இருந்துருக்கு மால்யவான் இதுல 2 வழி இருக்கு, இந்த 2 வழியில போகணும்லாம் சொல்லி சொல்ற. அந்த வழியில எப்படி எப்படிலாம் இருந்துட்டு இருக்கோன்றத பல விதேசங்கள்லாம் அந்த வழியில சொல்லிட்டு வரே. அந்த இடத்துல வரைச்சு முதல்ல திருவேங்கடமலையை பத்தி சொல்லிட்டு வரே. அந்த திருவேங்கடமலை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லச்சு. விஷ்ணோர் வாசாது அவனி வகனாத்து பத்தரத்னை சிரோபிகின்னு சொல்லிட்டு அந்த ஆதிசேஷனை தான் அந்த திருவேங்கட மலையாக எழுந்தருள் இருக்கு. அந்த திருவேங்கட மலையில இருந்துட்டு அங்க மலையில போகச்சே நீ வெறும போகக்கூடாது. அந்த பெருமாளுக்கு ஏதான சக்தியா காமம் மது விஜயினா துவஞ்ச குறியா ஸ்வபரியாம். பெருமாள் இடத்துல கோவிலுக்கு போனோம்னா வெறுமும் போகக்கூடாது, நம்மளால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு அந்த திருவேங்கட மலையை தாண்டி போகச்சே இந்த திருவேங்கட மலையானுக்கு ஒன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணோம்னு சொல்ற. அங்கேருந்து கீழே வந்து எனக்கு அந்த சொர்ணமுகி நதி இருக்கும். அந்த இடத்துல நல்லா ஆத்திரம் ரொம்ப. அப்போ வந்து இந்த மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்சுட்டு மழை பெய்து முடிஞ்சு அந்த ஜலத்திலேயே பார்த்தோம்னா அங்கங்க அந்த சொர்ணமுகி நதியில திட்டா இருந்துட்டு இருக்கும். அந்த திட்டுல இருந்துட்டு ஜில்லுன்னு காத்து வரும். அங்க ஒரு ஆஸ்வாசப்படுத்திண்டு அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு தொண்டீர மண்டலத்துக்கு நீ போக வேண்டியதுன்னு சொல்ற. காஞ்சிபுரத்துல 13 ஸ்லோகம் காஞ்சிபுரத்தை பத்தி சொல்ற. அந்த 13 ஸ்லோகங்கள்னால காஞ்சியினுடைய விசேஷம், அங்க எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுடைய விசேஷம், அங்க இருக்கிற எம்பெருமானுக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நம்மாழ்வார் பாசினது பிரதம தசத்தகே வீட்ச வரதம்னு சுவாமி தேசிகன் வர்ணஸ்தோமை ரீவ பரிணதா சப்தபேதைர் மகோஜைன்னு சொல்லி அந்த வேகவதி தீர்த்தத்துக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு விசேஷத்தை சொல்லி அந்த வேகவத்தோட கிளம்புறது. அங்க ஒரு ஆச்சரியமான ஒரு பத்தி விழாத்தல் நடக்கும். பெருமாளுக்கும் தாயாருக்கும் பத்து விழாத்தல் நடக்கும்.
அந்த பதிவிலாத்தில் நடக்கச்சு நீயும் போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்குதான் சஞ்சன்வானா தருணதுரதி தாமபி சுவாமபிக்யாம் தஸ்யாம் வேத்யாம் அனுவிததி श्यामलम अव्यवाहम भोगैश्वर्य प्रेयसहचरैः कापि लक्ष्मी कटाक्षैः भूयस्यामा भुवन जननी தேவதா சன்னிதத்தேன்னு சொல்லி ஒரு பிரகாரமா அந்த அஸ்வமேத யாகத்துல பெருமாள் அவதாரம் பண்ணினது. அதை பத்தி எல்லாம் அந்த பெருமாளும் தாயாருமாக எழுந்தருள் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசத்தை சொல்லி அவ 2 பேரும் கையை கோத்துண்டு மத்வாசிக்தம் சரசஜமிவ சின்னம் ஆலம்பமானகான்னு சொல்லி இவ 2 பேருடைய திருக்கைகளும் அப்படியே தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அவ ஒருத்தர் இவ தாயாருடைய கையை பெருமாள் பிடிக்கிறேன், பெருமாள் கையை தாயார் பிடிச்ச உடனே ஒரு வேர்வை வருது. அதுவே ஒரு இந்த தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு. தாமர புஷ்பத்துல இருந்து தேன் ஒழுகிற மாதிரி இருக்கும். நீ போறான் கால வேளையில தாயாருடைய தோட்டத்துல அங்க ஆச்சரியமான ஒரு பத்திவிலாசல் நடக்கும். நீயும் முன்ன போய் உன்னுடைய சிறகுகளால அவளுக்கு ஒரு விசிறி பண்ணிக்கோன்னா இன்னைக்கும் அந்த தவனோத்சவம்னு சொல்ற உற்சவம் இப்ப போற 10 நாள் முன்ன நடந்தது. அந்த உற்சவத்துல மங்களாசாசனம் பண்ண சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண ஒரு விஷயம் அது. அங்கேருந்து கிளம்பி அங்க நடுநாட்டுக்கு போயிட்டு அங்க போனாக்கா திருவள்ளரை முதலிய விதேசங்கள்ல புண்டரீகாட்சனுடைய அனுகிரகம் உனக்கு வரணும். அந்த சோழ தேசத்துக்கு போச்சே திருவள்ளரையில போட்டு புண்டரீகாட்சனுடைய அனுகிரகம் வரணும். அதுக்கப்புறமா அதை தாண்டி காவேரிக்கு போற மூலியம் அந்த காவேரியினுடைய விசேஷத்தை சொல்ற அங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகெல்லாம் சொல்ற பாக்கு தோப்பு எப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அந்த காட்டை கடந்து அந்த காவேரி பாயிற இடத்துல போனோம்னாக்கா அந்த சந்திரபுஷ்கரணின்றது ஏற்கனவே இருந்துருக்கு. ரங்கநாதன இப்ப ஏழு இல்லையோ அப்புறம் தானே எழுனேன். அங்க ரங்கநாதன் எழுதுறதுக்கு சந்திரபுஷ்கரணி இருக்கு. சந்திரபுஷ்கரணின்றது சமஸ்த பாப்பங்களையும் போக்கக்கூடியது. அந்த சந்திரபுஷ்கரணி கரையில இருந்துட்டு போனோம். அது பக்கத்துல ஒரு பெரிய பீடம் இருந்துட்டு இருக்கு. அந்த பீடத்துல தான் பெருமாளுடைய சாநித்தியம்ன்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஆகையால அங்கேருந்து போகணும்னு சொன்னார். அந்த சோழ தேசத்துல இருந்து பாண்டிய தேசம் போற இருந்துட்டு இருக்க அந்த இடம் இருந்துட்டு இருக்க அந்த இடம் ரொம்ப ரொம்ப துஷ்டர்கள்லாம் இருந்த இடம். ஆகையால சீக்கிரமாவே கிளம்பி போனோம். பாண்டிய தேசத்துல இருந்துட்டு இருக்கிற பெண்கள்லாம் நீ வரத பார்த்த உடனே எல்லாரும் உன்னை வரவேற்பா, ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். அவள்லாம் உன்னுடைய குளிர்ந்த துணியை கேட்ட உடனே அவ எல்லாரும் வாசல்ல பார்ப்பா. அவ எல்லாத்துலயும் எனக்கு அங்க இருக்கச்சே மலையில எழுந்தருள் இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான், அந்த திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், நித்யாவாசம் ரிஷபம் அச்சலம் சுந்தராட்சிய விஷ்ணோகன்னு அந்த திருமாலிரும் சோலைக்கு உண்டான ஏற்றம் எப்பவுமே பெருமாளுடைய சாநித்தியம் இருந்துட்டு இருக்கிறது. அந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா பசுபதி ஜட்டா ஸ்பர்சசூன்யம் விபாதி பாதோ நித்திவ்யம்னு அங்க அந்த நூபுர கங்கை இருந்துட்டு இருக்க சிவபெருமானுடைய ஜட்டாஸ்பர்சம் இல்லாமல் அந்த பெருமாளுடைய திருவடியில பிரம்மா ஆராதிச்ச தீர்த்தம் அந்த நூபுரத்து மூலமாக அந்த தண்டை மூலமாக தனியா ஒழுகின அந்த பெருகின அந்த ஜலம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த நூபுர கங்கையில போய் நீ தீர்த்தமாடுது. அந்த பாண்டிய தேசத்துல போய் நான் பார்க்கணும். பாண்டிய தேசத்துக்கு ஏற்றம் பாண்டியனுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இது மானம் உள்ளவன், அதாவது கௌரவம் பார்க்கிறவா. அவ இந்திரனிடத்திலேயே கூட நடந்த சில விற்த்தாந்தங்களை சொல்லி அவளுக்கு அந்த பாண்டிய தேசத்துல இருக்கிற இதுக்கு விசேஷம் அதை கலந்து அதுக்கப்புறமா நம்மாழ்வார் எழுந்த தாமிரபரணி தீரத்துல நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலம் அதுக்கு உண்டானதெல்லாம் சொல்லி இப்படி விஸ்தாரமா சொல்லிட்டு கடைசியில சமுத்திரக்கரைக்கு வரணும். அந்த சமுத்திரக்கரத்துக்கு கடைக்குள்ள வந்தாக்கா அங்க எப்படி எல்லாம் இருக்கும், கடற்கரையில இருந்து அங்க இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்ப நீ அங்கேருந்து பறந்து போகணும். சமுத்திரத்து மேல பறந்து போகச்சே அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விதமாக உல்லேகம் பண்ணி சொல்றேன். அங்க பல விதம் உல்லேகம், அதாவது எங்க பார்த்தாலும் பார்த்தோம்னா ஒரு பவழக்காடுன்றது பிறந்திருக்கு. அந்த சமுத்திரத்தை தாண்டி போகணும். அது பார்த்தோம்னா அங்கேருந்து பார்த்தோம்னா காட்டு தீயோட வந்தது மாதிரியும் இருக்கும். இப்படி விஸ்தாரமா சொல்லி இப்படி ஆஸ்வாசத்தை போய் நீ அனண்ட போன உடனே அங்க இருக்கக்கூடிய சுவேல மலைக்கு போறது, அந்த மலையில இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு முதல் ஆஸ்வாசத்துல சொல்லி 60 ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறேன். 2வது ஆஸ்வாசத்துல வரச்சே இப்ப இந்த சீதா பிராட்டி எப்படி பாக்குறது என்ன பண்றதுன்றத பத்தி ஏற்கனவே தெரியும். ஹனுமார் மொத்த சமாச்சாரத்தையும் சொல்லிட்டு ஆகையால அசோகவனத்துல தான் சீதா பிராட்டி இருக்கான்றது தெரியும். அத்தியாசீனா பகுமணிமயம் துங்கசிருங்கம் திரிக்கூட்டம் திக்பாலேஷு பிரதீசா ரட்சசா ரட்சமானா இது எப்படி இருந்துட்டு இருக்குன்றத நீங்க பார்க்கணும். பதிவிரதங்கள்லாம் இருந்துட்டு இருக்க அழிவுக்கு ஒரு
இந்த ராவணன் இப்படி ஒரு கொடுமையான செயல்களை செஞ்சாலும் கூட அந்த லங்கைன்றது லங்காபட்டினம்ன்றது பெரிய ஒரு ராஜதானியாக இருந்துருக்கோம், செல்வ செழிப்போட இருந்துருக்கோம். அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னாக்க அந்த ஜெயிலாம் கூட சந்திரகாந்த கல்லால கட்டப்பட்டதாக இருந்துருக்கோம். அங்க போகச்சேயே உன்னுடைய சிரமத்தெல்லாம் போக்கடிக்கதாக இருந்துருக்கோம். அந்த ராவணனுடைய செல்வாக்குன்றது சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. அந்த ராவணனுடைய அரண்மனையை பத்தி வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி. அந்த சீதை எங்க இருப்பான் அப்படின்னா, அங்க நீ எங்கேயோ தேடுகாத, எங்க இருப்பான்னு அனுமார் மாதிரி தேடிட்டு எங்க கிடைக்காத அல்லாட போறேன். நான் உனக்கு கரெக்டா ஒரு அடையாளம் சொல்றேன். நானு ஒரு சிம்சுபா விருட்சம் இருக்கும். அந்த சிம்சுபா விருட்சத்தின் கீழே தஸ்யாமன்யைர்வியதி விஹகைஹி சார்த்தமானந்தினைஹி தானே ஸ்தானே நிஹிதநயனா வர்த்தயன் மண்டலானி திரக்ஷ்யஸ்யேகாம் ஜனகதுஹிதுஹு சௌமிய துர்ஜாத பந்தும் ன்யஸ்தா கல்பாம் கொச்சன விடபே சிம்சுபாம் சாந்திரசாக்காம். ஒரு சிம்சுபா விருட்சத்தின் கீழே அவ இருந்துருப்பா. ஆகையால இது பார்த்தேன்னா ஒரு ரத்னம் மாதிரி இருந்துருப்பா. அது அந்த திவ்ய ரத்னத்தை போய் நீ பார்க்கணும். அந்த சீதா பிராட்டி எப்படி இருப்பா அப்படின்றத பத்தி சொல்ற. இந்த ராமனுடைய பிரிவுனால அந்த சீதா பிராட்டியினுடைய திருமேனியில எந்த ஒரு ஆபரணங்களும் இல்லாமல் ஏற்கனவே ஆபரணங்கள் பூண்டதில்லையில இப்பெல்லாம் அந்த அடையாளங்கள்லாம் நீ பார்க்கலாம். தாத்தே யாவன் நயத்தின்னு சொல்லிட்டு நீ போகச்சே அவ எந்த நிலையில இருப்பான்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவ ஒண்ணுமே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாதபடி அவள் இருந்துட்டு இருப்பா. இப்படி அந்த சீதா பிராட்டி எப்படி இருப்பான்றதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த சீதா பிராட்டியின் இடத்துல அவளுடைய ஆபரணங்கள் சூடாமணி இதெல்லாம் போட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லிட்டு சொல்ல வேண்டிய சந்தேசத்தை சொல்ற. நீ என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ சாயங்கால வேளையில நீ போகச்சு அவளுடைய இது இந்த அந்த சீதா பிராட்டியினுடைய ஒரு திருமேனியினுடைய சௌஷ்டவம் எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத சொல்லி, அதாவது சௌஷ்டம்ன்றது உடல் நலிந்து எப்படிலாம் இருந்துட்டு இருப்பா. சூன்யா திருஷ்டிகை சுசிதம் அதிகம் வீலிதம் வக்ரபத்மம்னு அந்த கண்ணு எதையும் பார்க்க முடியாததாக இருந்துருக்கு. வெறும் பெருமூச்சு விட்டுண்டு நான் ராவனோட சேருவனா மாட்டேனான்னு தெரியலையேன்னு சொல்லி அப்படிலாம் கஷ்டப்பட்டு இருப்பான்னு அந்த சீதா பிராட்டியினுடைய நிலைய விஸ்தாரமா சொல்ற. இப்படி விஸ்தாரமா சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சீதா பிராட்டி விஷயத்துல இந்த ஹம்சத்துக்கு ஒரு பரிவு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு அப்ப போய் அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்படியான நேர போய் சீதை எதிர போய் நின்று சந்தேசத்தை சொல்லாத, ஹனுமான் பண்ண மாதிரி நீ பண்ணணும். நீ எதிர போய் தொப்புன்னு குதிச்சு நான் தான் ராமனிடத்துல இருந்து சந்தேசம் சொல்ல வரேன்னு சொன்னாக்க உடனே அது அவளுக்கு சந்தேகம் வந்துடும். ஆகையால ஹனுமான் எப்படி சிம்சுபா விருட்சத்து மேல இருந்து ராஜா தசரசவநாமா ரசகுஞ்சர வாஜிமான்னு சொல்லிட்டு இந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்ச பிற்பாடு ஏதோ விஷயம்னுட்டு அதுல போய் இவளுடைய தன்னுடைய எண்ணத்தை வச்சாலும் அந்த மாதிரி நீயும் நேர ராமனிடத்துல இருந்து சந்தேசம் வந்திருக்கேன் நேர சொல்லாத, என்னுடைய விருத்தாந்தத்தெல்லாம் பத்தி மொள்ள சொல்லிட்டு அப்புறமா நீ இங்க வந்துடும். அவள்கிட்ட போய் நேர பார்த்து சொல்லணும். இந்த ரத்ன 2 வம்சத்தினுடைய பெருமையும் சொல்லணும். உன்னுடைய ஹம்சத்தினுடைய துவனியை கேட்ட உடனே அவளுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துருக்கும். அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறான்றத பத்தி சொல்ற. நீ லட்சுமி கட்டாட்சத்துக்கு நீ பாத்திரமாவ அந்த அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லச்சே அம்போஜானாம் உழதி முழதாம் அந்தரங்கை ரபாங்கைன்னு நீ இந்த மாதிரி ஒரு சந்தேசம் சொல்ல அந்த சீதா பிராட்டி உன்னை கட்டாட்சிப்பா. அந்த கட்டாட்சிக்கச்சு அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு பரிபூர்ணமான பாத்திரமாக நீ ஆயிடுவ அப்படின்னு சொல்லி அப்போ நீ என்ன மாதிரி சமாச்சாரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் தன்னுடைய சந்தேசத்தை சொல்ற. நான் உன்னிடத்துல ரொம்ப பிரீத்தியோட நான் இருந்துட்டு இருக்கேன், ராமர் எப்படி இருக்கேன்னு அதை அப்படியே இதெல்லாம் ராமனுடைய வார்த்தையாகவே சொல்லிட்டு இருப்ப. அப்ப நீ நினைச்சுட்டு இருப்ப, ஐயோ லக்ஷ்மணன் நான் இல்லாட்டா லக்ஷ்மணனானா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருப்ப. நீ ரொம்ப சீக்கிரத்திலேயே லக்ஷ்மணனுடைய ஜாகோஷம் வில்லினுடைய ஒலி உனக்கு கேட்க போறது. ஐயோ லக்ஷ்மணன் மாத்திரம்தான் வரப்போறேன், அப்ப நான் வராது போயிட்டு போட போறணும் அப்படின்னு நினைச்சுக்குவாண்டா. நானும் தான் வரப்போறேன். நானு உன் மனசுல இருக்கிறது எல்லாத்துலயுமே கார்காலத்துல மயில கண்டா மாதிரி உன்னுடைய மனசுல என்ன இருக்குன்றதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து மழை பெய்வது போல இப்ப எல்லாமே நமக்கு அனுகூலமாகவே ஆக போறது.
நான் சீக்கிரத்திலேயே உன்னை வந்து சேர்ந்து நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நாம எல்லாத்தையும் லோகத்திலாம் இது வரலாம் அப்படின்றத சொல்லி இந்த ஒரு தன்னுடைய நிலையையும் எப்படி சொல்லணும் அப்படின்றத சொல்லி இப்ப ஏற்கனவே சொல்லச்சே நீ பாரித்தா மாதிரி ஒரு காலத்துல 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணிட்டு நான் வரைச்சு நீ தந்திருஷ்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூகரிஷ்டா வைதேகி பத்தாரம் பரிடசுன்னு என்ன அணைச்சின்ற மாதிரி ராவணவதம் பண்ணிட்டு நான் வரைச்சு நீ என்னை அணைத்துக் கொள்கின்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி அவளை ஆஸ்வாசப்படுத்தி நான் வந்துட்டே இருக்கேன்றத சொல்லணும்ன்றத சொல்லி சொன்னேன். எப்படி ஆஸ்வாசப்படுத்தி இந்த விஷயத்த சொல்லியாச்சுன்னாக்க அன்னத்துக்கு உண்டான ஹம்சத்துக்கு உண்டான ஒரு பெருமை நீ சுயரமாக உன்னுடைய பேடையோட பிரிவு இல்லாத பெருமாளும் தாயாருமாற நீ பாட்டுக்கு சுயேட்சையா இருக்க போறோங்கோ. இதோடு எல்லாரும் முடிக்காத அவர் கடைசியில முடிச்சே அங்க வந்து நாம எல்லாரும் அந்த எம்பெருமான் சீதா பிராட்டியோட சேர்ந்து எத்தனையோ வருட காலம் ராஜ்யசாசனம் பண்ணி அனுகிரகம் பண்ணாருன்னு இப்படி ஹம்ச சந்தேசத்துல நாம கடந்த பல நாட்களாக சுவாமியினுடைய அற்புதமான காவிய ரத்னத்தினுடைய விசேஷங்களை அனுபவித்தோம். இது முழுக்க முழுக்க அடைய வந்து கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால சுவாமின்னு பரகால மடத்துல எழுந்துள்ள இருந்த சுவாமி அவர் ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஹம்ச சந்தேசத்துக்கு. உத்தமூர் சுவாமி சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் அற்புதமான வியாக்கியானம் பண்ணிருக்கார். இந்த 2 வியாக்கியானங்களை ஒரு அடிப்படையாக கொண்டு யதாமதி அடையான் விஜாபனம் பண்ண இந்த சுவாமியினுடைய சந்தேசத்தை இந்த சந்தேசன்றது இருக்க எல்லாருக்கும் ஏற்பட்டதான ஒரு சந்தேசம், எல்லாருக்கும் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சந்தேசம் இது. இந்த சந்தேசத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த ஆச்சாரிய பாதுகா நிர்வாகம் பண்ணும் வீரவல்லி ரகுநாதாச்சாருக்கும் நீங்க எல்லாரும் இது வந்து நான் எப்படியோ சொன்னா கூட சுவாமி தேசிகன் சாதிக்கிற பிருத்துக ஜல்பவதுன்னு சொல்ற இந்த குழந்தை அந்த அவ்வியக்த மதுர வாக்குனால ஏதோ அந்த ஒரு அர்த்தம் புரியாத எதனா ஒரு வார்த்தை சொன்னா கூட அவ அம்மா அப்பா எப்படி சந்தோஷப்படுவாளோ என்னிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தினால நான் எப்படி சொன்னாலும் அதை ஒரு சந்தோஷமா கேட்டுண்டு இது பண்ணுறதுக்கு உங்க எல்லாருக்கும் வீரவல்லி ரகுநாதாச்சாருக்கு கேட்டவா எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு சுவாமியினுடைய சீசூக்தியை சொல்லும்படியான ஒரு பாக்கியம் ஏற்பட்டமை அதுக்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதுல எதனா நல்லது இருந்ததுன்னாக்கா அது ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்துல இருந்தது, தோஷம் இருந்ததுன்னா அது அடியனுடையது. ஆகையால இந்த சன்னிவேசத்துல எல்லாருக்கும் சகல விதமான கேபமும் அந்த சீதாராமனுடைய கட்டாட்சத்தினால ஏற்படணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிண்டு இதுல அன்வைச்சா எல்லாருக்கும் தன்யவாதத்தை சொல்லி எல்லாருக்கும் சகல கேமமும் திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தினால வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.